அனைவருக்கும் நமஸ்காரம். என்று திருப்பரங்குன்றம் முருகனுக்கு வந்த சோதனையா அல்லது இங்கு உள்ள அரசாங்கத்திற்கு வந்த சோதனையா என்று தெரியவில்லை. இப்பொழுது நமது பிரசன்னம் பார்க்கும் நேரம் கடக லக்னம் வந்திருக்கிறது. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி கேதுவின் ஆதிக்கம். ராகு கேது 3ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் ராகு 9ல் இருக்கு. சந்திரன் லக்னாதிபதி 10ல் இருக்கு. அப்போ முருகன் செவ்வாய் வக்கரமாக இருக்கு. 10 கூடியவன் 5 10 கூடியவன் வக்கரமாகி 12ல் இருக்கான். அப்போ இதோட மூல காரணம் என்ன அப்படின்னு எடுக்கும்போது, பழையபடியும் முருகன் மனித ரூபத்தில் இங்கு விளையாட ஆரம்பிக்க போகிறார். அது அதி விரைவில் நடந்துவிடும். ஏனென்றால் திருச்செந்தூரிலும் நாளுக்கு நாள் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திருப்பரங்குன்றத்தில் அதேபோல் இந்துக்கள் ஒற்றுமையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். சனி 8ல் இருக்கிறது. அயால் சூரியன் அனுகூலம். இன்னைக்கு யோகி சூரியன், யோகி சூரியன், அவயோகி சனி. கரசை கர்ணம் யானை பலம் நம்ம மக்களுக்கு வந்துருச்சு. இப்போ இங்கே எங்கே உண்மை இருக்குது பொய் இருக்குங்கிற விஷயங்களை எல்லாம் இப்போ உலகம் பூரா எடுத்து சொல்லிட்டோம். ஏன்னா 1848 இந்த மலை இந்த முருகனுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முருகன் பயங்கர ஆக்ரோஷத்தில் இருக்காரு. ஆனால் மக்கள் நிதானமாக இருக்க வேண்டும். மக்கள் தயவு செய்து நிதானமாக இருந்து ஒரு ஐதீக முறையில் நம் முருகனிடம் கோரிக்கைகளை வைப்போம். கண்டிப்பாக இந்துக்களுக்கும் முருகன் நல்ல ஒரு வழியை காட்டுவார். ஏனென்றால் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று அன்றே பாடியுள்ளார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகையால் குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்தான் என்று சிவபெருமானே வாக்கு கொடுத்துள்ளார். அப்போ அந்த வாக்கு உண்மை. இன்னைக்கு அழிவை நோக்கி உலகம் போயிட்டு இருக்கு. அப்போ இதில் சில நெகட்டிவ் நடக்கத்தான் செய்யும். அதனால் மக்கள் பொறுமையாக இருங்க. முருகன் நம்மளை நல்வழியப்படுத்தி கொண்டு போய் காப்பாற்றுவார். எல்லோர் வீட்டிலும் நல்லெண்ணெய் தீபம், நல்ல எண்ணெய் தீபம், ஒரு விளக்கு முருகனுக்கு என்று நீங்கள் உங்கள் வீட்டில் வியாழன் செவ்வாய் வீட்டில் வைத்து ஏற்றுங்கள். சிவபெருமானுக்கு நீங்கள் கோயிலுக்கு போனால் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். 100% உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். கண்டிப்பாக முருகன்